சோமவாரமாகிய திங்கட்கிழமையும் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் கூடிய பெருநாளில் ஆஞ்சநேய பெருமானுடைய ஜெயந்தி நாளாக அமையப்படுகின்றன. அந்த வகையில் ஆலயத்திற்கு இந்த நாளிலே உபேகாரர்களாக பங்கு கொண்டவர்கள், ஆலயத்தில் வந்திருக்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் சூழப்பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ் வாழணும் என்று கூறி இந்த நல் வேளையிலே அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொண்டு ஆலயத்திலே நடைபெறுகின்ற அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகளில் ஒன்றான நாளைய மறுதினம் புதன்கிழமை 2025ஆம் ஆண்டு புதுவருஷ பெருநாளாக அமையப்படுகின்றன. இவ்வளவு காலங்களிலும் உங்களுடைய வாழ்விலே எவ்வளவோ விதமான மேலோங்கிய தன்மைகளை நாங்கள் வாழ்ந்து நிரூபித்திருக்கின்றோம். அதே போல இந்த ஆலயத்திலும் ஒவ்வொரு வருஷ காலங்களிலும் நடைபெறுகின்ற சமய சேவார்த்தங்கள் யாவும் மேலோங்கி வளர்ந்து வருகின்றன. இதைவிட இன்னும் மேலோங்கி ஆலயம், சமயம், சமுதாயம், கலை, கலாச்சார, பண்பாடு விழுமியங்கள், ஆலயத்துக்கு வருகின்ற அடியார்கள், ஆலய நிர்வாகர்கள் என்னென்ன மாதிரியான முறையிலே தொண்டுகள் பரிகாரார்த்தங்களை செய்கின்ற அனைவருக்கும் மேலோங்கி வளரும் முகமாக ஸ்ரீ சாந்தநாய அம்பிகை சமேத சந்திரமணீஸ்வர பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்திலே நடைபெறுகின்ற தினங்களில் அனைவரும் உபயோகாரர்களாக பங்கு கொள்ள வேண்டும் என்பதை மேலோகமாக வைத்து ஒவ்வொரு வருஷ காலங்களிலும் புதுவருஷ தினத்தை முன்னிட்டு கலச யாக கலசாபிஷேகம் என சொல்லப்படுகின்ற 108 கும்பங்களின் மேல் வைத்து அது விசேஷமான முறையிலே ஹோமங்கள் நடைபெற்று அனைவரும் உபயோகர்களாக பங்கு கொண்டு சிவனுடைய அர்ச்சனை அனைவருடைய கரங்களினாலே திருக்கேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற பாவனையைப் போல சந்திரமணீஸ்வர பெருமானுக்கும் அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகளை அவரவர்களாக மனமுகந்து தங்களுடைய கரங்களினாலே ஹோமங்களிலும் அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகளிலும் ஆலயத்திலே நடைபெறுகின்ற அன்னதானத்திலும் பங்கு கொண்டு அனைவருடைய வாழ்வும் எல்லா விதமான வழிகாட்டலுக்கு அமைய ஐரோப்பா கண்டத்தின் ஜெர்மனியிலே டாட்மண்ட் மாநகரத்திலே எம்பெருமான் ஸ்ரீ சாந்தநாய அம்பிகை சமேத சந்திரமணீஸ்வர பெருமான் ஆலயம் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைக்கின்ற பொழுதோ அவரவர்கள் உண்மையிலே பூர்வ புண்ணியத்தில் செய்த பலன்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் வந்திருந்தாலும் எங்கள் தாய் திருநாட்டிலே நாங்கள் அங்கே எங்களுடைய தாய் நாட்டில் எங்களுடைய கிராமத்திலே அந்த ஒழுங்கை வழியே அந்த ரோட்டு வழியே நாங்கள் ஆலயத்திற்கு சென்று என்னென்ன மாதிரியான முறையில் நாங்கள் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை விழுமியங்களை நாங்கள் வளர்க்கின்றோமோ அதே போல மேல நாடுகளில் எப்படி காரியத்தை செய்வதென்று சொன்னால் உண்மையிலே எல்லோரும் புண்ணியம் பெற்றவர்கள். அந்த வகையில் அனைவருடைய வாழ்விலும் எல்லா விதமான அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகளோடு எம்பெருமான் அனுக்கிரகம் இருக்க வேண்டும் என்பதை மந்தலை அமர்த்தி 1ஆம் திகதி ஒவ்வொரு வருஷ காலங்களிலும் விசேஷமான முறையிலே அஷ்டோத்திரச கலசாபிஷேகம் சொல்லப்படுகின்ற 108 கும்பங்களின் மேல் யாகசாலையிலே அமைத்து விசேஷமான முறையிலே ஹோமங்கள் நடைபெறுவதற்கு எல்லோருடைய கரங்களினாலே தெற்பை அணிவித்து இந்த அபிஷேக ஆராதனைகளை பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கின்ற இந்த பெருவிழா ஆனபடியினாலே ஆலயத்திற்கு என்று சொல்லி நீங்கள் பெரிய திருப்பணியை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அன்றைய தினம் 30 ஐரோக்களிலே நாங்கள் இந்த 108 கலசங்களை வைத்து நாங்கள் அபிஷேகம் செய்கின்றோம் என்று சொன்னால் உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடை என்றால் அந்த அபிஷேகம் நாங்கள் செய்வதென்று சொன்னால் இங்கத்த வெளிநாட்டு சூழ்நிலையை பொறுத்த மட்டிலே 1000 ஐரோக்களும் மேற்பட்ட செலவுகள் அங்கே செலவாகும். ஆனால் அன்றைய தினம் 30 ஐரோக்கள் என்று சொன்னாங்க. எல்லோரும் நாங்கள் சேர்ந்து செய்வதன் காரணத்தினாலே ஆலயத்தில் ரொம்ப அடியாக வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம், அதே போல எல்லோரும் ஒன்று சேர்ந்து லீவ நாளிலே ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பம், ஆலய தரிசனம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம், எல்லா அடியார்களும் வந்து ஆலயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைவதற்கு சந்தர்ப்பம், கலைகளாச்சார சம்பிரதாய விழுமியங்களை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம், எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் அன்றைய தினம் அமைய பெற்றிருக்கின்றன. ஆனபடியினாலே நீங்கள் அவரவர்களாக மனமுகந்து இவ்வளவு காலங்களிலும் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் தொலைபேசி மூலமாக அழைக்கப்பட்டு எல்லோரும் உபகாரம் வந்திருந்தீர்கள். ஒவ்வொரு வருஷ காலங்கள் அப்படி என்றாக நீங்களே மனமுகந்து ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த ஒவ்வொன்றும் நாங்கள் ஆலயத்துக்கு என்னென்ன கடமைகளை செய்கின்றோமோ அவ்வளவு கடமைகளும் எங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை போல் நாங்கள் ஆலயத்துக்கு செய்ய வேண்டும், சமய கலாச்சார சம்பிரதாயம் செய்ய வேண்டும்.
எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மேலோங்கி இருக்கின்றோமோ அதே போல சமய கலாச்சாரங்களும் வளர வேண்டும். சமய கலாச்சாரம் மறந்தால் எங்களுடைய வாழ்க்கை மிக உன்னதமான வாழ்க்கை அமையும். எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு உன்னதமான வாழ்க்கை அமைகின்றதோ அதே போல சமய கலாச்சாரங்களும் ஒரு மேலோங்க வளர்வதற்கு ஒரு சந்தர்ப்பம். அன்றைய நாள் லீவு நாள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த அபிஷேக ஆராதனை பங்கு கொள்கின்ற பொழுது எல்லோருடைய வாழ்விலும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் சூழப்பெற்று மேலோங்கி பேரானந்த பெருவாழ்வு வாழும் என்பதற்காக இந்த அபிஷேக ஹோம அர்ச்சனை ஆராதனைகள் ஒவ்வொரு வருஷ காலங்களில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த உபயோகங்களில் நீங்களும் பங்கு கொண்டு மேலும் திருவம்பாவை திருநாள் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவம்பா தொடங்குது. வளமைக்கு மாறுதலான முறையில் இந்த திருவம்பா 10 தினங்களும் காலை 7:30 மணியளவில் அபிஷேகம், 9 மணியளவில் விநாயகப் பெருமானுடைய பூஜையோடு ஆரம்பித்து திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை ஓதி வசந்த மண்டபத்திலே மிக உன்னதமான முறையில் திருவாசகம் ஓதி மாணிக்கவாச பெருமான் வலம் வந்து எம்பெருமான் செய்ய வேண்டிய திருவம்பாவை பூஜை நடைபெற இருக்கின்றன. அந்த உபயத்தில் பங்கு கொண்டு மேலும் தைப்பொங்கல் 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருநாள் அன்றைய தினம் வளைய போல காலை அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகளோடு தைப்பொங்கல் விழா நடைபெற இருக்கின்றன. அதே போல மகாவிஷ்ணுடைய கிருஷ்ண ஜெயந்தி விழா, எனக்கு அந்த டேட் கூட ஞாபகம் இல்லை, 9ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழா. அன்றைய தினம் மாலை 4 மணி அளவிலே 2ஆம் கால பூஜையாக 8:30 9 மணி அளவிலே, 3ஆம் கால பூஜையாக இரவு 12 மணி அளவிலே இந்த அபிஷேகங்கள் ஒவ்வொரு நேர காலங்களிலும் நடைபெற இருக்கின்றன. காலை உதயத்துக்கு முன்பு பாரணை பூஜையோடு 4 ஜாம பூஜைகளிலே அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற இருக்கின்றன. அதிலும் பங்கு கொண்டு ஆலயத்தில் என்னென்ன உபயங்கள் வெற்றிடமாக இருக்கின்றன, என்ன விதனங்கள் வெற்றிடமாக இருக்கின்றன என்றதை நீங்கள் ஆலய நிர்வாகிகளோடு நீங்கள் கலந்துரையாடி ஆலயத்துக்கு வருகை தந்து எம்பெருமான் அனுக்கிரகம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ்வு வாழமனம் ஒன்று கூறி இன்றைய நாள் நல்ல நாளாக அமைகின்ற ஆஞ்சநேய ஜெயந்தி விழாவினுடைய அனுக்கிரகம் அனைவருக்கும் சூழப்பெற்று அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நல்ல ஆசைகளையும் கூறி இந்த நல்வழியிலே வந்திருந்த அனைவருக்கும் வைகுண்டம் அதுதான் சொன்னாமா அது மாறி அதிலும் பங்கு கொண்டு எம்பெருமானுடைய அனுக்கிரகம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி எம்பெருமான் தாழ் போற்றி அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி அனுப்புகிறேன். நம பார்வதியே பதையே.